ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு ஃபுல் ஸ்ட்ரீட். இந்த சுமார் சாதா ட்ரேடர்ஸ் இந்த ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குங்களே, அதுங்க எதுவுமே பணமே சம்பாதிக்காதுங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன சார் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, இந்த மார்க்கெட் எப்படி போகும், நிஃப்டி மேலே போயிடுவானா, பேங்க் நிஃப்டி மேலே போயிடுவானா, அந்த ஸ்டாக் கீழே போயிடுவானா, இந்த ஸ்டாக் மேலே, இது வந்து ஏதோ பெரிய பணத்தை மூட்டையாக கட்டி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் இருந்த காலத்தில் வந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது ஆஃப்லைனாக வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கே டீலர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த டீலர்கிட்ட வந்து எல்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னாச்சுன்னு. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், என்ன கேட்கணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு என்றைக்குமே கேட்கவே கூடாது. ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, இண்டெக்ஸ் எப்படின்னு கேட்கவே கூடாது. அதெல்லாம் நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், நம்ம மீடியாவில் பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, நாடு எப்படி இருக்குது, நாடு சுபிட்சமாக இருக்கா, ஏதாச்சும் வந்து விலைவாசி இறங்கியிருக்கா, அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா ஒரு புரிதல் வந்து மேக்ரோ லெவலில் வரும். அப்போ அப்படி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வியூ வந்து ஒரு ப்ராட் வியூ வந்து ஒரு ஏரியல் வியூ மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளார சின்னதாக போய் பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம எந்த ஸ்டாக்கோ எந்த செக்டாரோ எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்குது, WPI. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ கீழே வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 14 மந்த்ஸ் லோ, 14 மாதங்களுக்கு குறைவான ஒரு லெவலில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.39, ஐ திங்க் 0.39 லெவலுக்கு 0.39% வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை வந்து நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதை நாட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னா அந்த மார்க்கெட் அதுக்கு அசைன் ஆகி, மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகி பாசிட்டிவாக போகுங்கிறது ஒரு சின்ன புரிதல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், CPI. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 6 வருடங்களுக்கு குறைவான லெவலுக்கு வந்திருக்கு. 6 இயர்ஸ் லோ அப்படின்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது இட் கம்ஸ் அபவுட் 2.82%. இதை சொன்னால் புரியாது. அதாவது இப்போ WPI இண்டெக்ஸ்னால் என்னன்னு புரியாது, CPI என்னன்னு புரியாது. நான் சொல்கிறேன், இந்த கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த ஸ்மார்ட் சாதா ட்ரேடர்ஸ் ஓடி போய் ட்ரேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படி வீணாக போவாங்கல்ல, அவங்களுக்கு இது புரியாது. அப்போ வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டர் வந்து இதெல்லாம் பார்ப்பார். ஸோ நாட்டில் வந்து இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, WPI இண்டெக்ஸ் இருக்குது, CPI இண்டெக்ஸ் இருக்குது, எல்லாம் எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக மேக்ரோ லெவலில் வந்து பார்த்துட்டு ஒரு பவுண்டரி போட்டு வச்சு அதுக்குள்ளார வந்து செக்டார் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்படி நம்ம பார்க்கணும். ட்ரேடிங்க்கு வந்து எதையுமே பார்க்க தேவையில்லை. ட்ரேடிங் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எந்த டயத்தில் 9:15 இல்லை 10:15 இல்லை 11:30 மார்க்கெட் எந்த சமயத்தில் எந்த ஸ்டாக் க்ரீனில் இருக்கோ அந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது ட்ரேடிங் வால்யூம் நல்லா இருக்குது அப்படின்னு லாங் போகிறது. இல்லை அந்த ஸ்டாக் ரெட்டில் இருக்குது, அதுலேயும் ட்ரேடிங் வால்யூம் செல்லர்ஸுக்கு அதிகம் வந்து ஷார்ட்ஸ் அடிக்கும், அப்படி பார்த்துட்டு போயிடலாமே தவிர இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணத்தை வந்து எல்லாருடைய பணமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்து வச்சாதான் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லபடி வந்து வளர்ந்து உங்களுக்கு வந்து முதலீட்டை பெருக்கி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸில் நியூஸ் வரதால் இதைத்தான் முதல்ல பார்க்குமே தவிர மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸ்டாக் எப்படி இருக்குது, இண்டெக்ஸ் எப்படி, அது போய் வழக்கமாக எல்லோரும் கேட்கக்கூடிய அந்த பாதையில் போகவே போகாதீங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன வெர்டிக்ட் அப்படின்னா, இந்த நாட்டில் உள்ள இந்த சூழல் வந்து பொருளாதார சூழ்நிலை வந்து நம்ம நாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதன் காரணமாக அடுத்து பட்ஜெட் வரும்போது பட்ஜெட்டை பற்றி ரொம்ப முன்கூட்டியே நம்ம திங்க் பண்ண வேண்டாம். நல்ல பட்ஜெட் வரும், அப்போ வந்து பெரிய லெவலில் போகும். அல்லது நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 குவார்ட்டருக்கு உங்களால் அந்த ஸ்டாக்கில் வந்து பணத்தை பம்ப் பண்ணி போட்டு வைக்க முடியும். அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம், மோர் தென் ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்க முடியும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த பணம் வந்து வளரக்கூடிய வாய்ப்பு மார்க்கெட்டில் நிச்சயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுட்டா நம்ம நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஒரு செடி வளர்க்குற மாதிரி, மரம் வளர்க்குற மாதிரி வளர்க்கலாம். பணம் நிச்சயமாக வளரும்.